கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே இரவும் பகலும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமை, ஒரு கதை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்பொழுது இயேசு அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அவன் மதிகேடனாய் இருந்தான், ஒருவனை மதியாதவனாய் இருந்தான். அப்போ இரவினிலும் பகலினிலும் ஒரு சகோதரி, ஒரு மகள் அங்கு சென்று அவளுடைய காரியத்திலே நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியால் மீண்டும் ஒரு விசை அவள் வந்து என்னை அலட்டாதபடி, என்னை தொந்தரவு செய்யாதபடி அவளுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லி அவன் நியாயம் செய்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அவன் மதிகேடனாய் இருக்கிறான், மதிகெட்டவனாய் இருக்கிறான், ஒருவரையும் மதியாதவனாய் இருந்தாலும் கூட தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக நியாயம் செய்கிறான். அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு நியாயாதிபதியை அடிக்கடிக்கு என்னை தொந்தரவு செய்யாதபடி நான் ஒரு நியாயத்தை செய்வேன் என்று சொல்லி நியாயம் செய்கிற பொழுது பரலோகத்தின் தேவனானவர் ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் 2 விதமான கூட்டத்தை படிக்கிறோம். ஒன்று, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள். இரண்டாவது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்போ இந்த இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே எந்த காரியத்தில் உங்களுக்கு நீதி வேண்டுமோ, எந்த காரியத்திலே உங்களுக்கு கர்த்தர் நியாயத்தை செய்ய வேண்டுமோ, குடும்ப வாழ்க்கையிலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ, சபையிலேயோ, ஊழியத்திலேயோ, அல்லது எந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு நீதி தேவைப்பட்டாலும், எந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு நியாயம் தேவைப்பட்டாலும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கும் அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தில் இரவும் பகலும் என்கிற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அப்போ இரவும் பகலும் சில பரிசுத்த என்ன செய்தார்கள், அப்படி இரவும் பகலும் அவர்கள் செய்ததனாலே ஸ்தோத்திரம், அந்த காரியங்களை நடப்பித்ததனாலே அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஜெபம் என்பது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஜெபிக்கிறதல்ல. இரவும் பகலும் ஜெபித்த அநேக காரியங்களை நம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ முதலாவதாக இரவும் பகலும் என்ன பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சில காரியங்களை படிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37 சொல்லுகிறது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கிறோம், அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி 84 வயதாயிற்று. 84 வயதாயிற்று. அந்த 84 வயதிலும் இரவும் பகலும் ஒரு காரியத்தை பண்ணாங்க. இரவும் பகலும் ஒரு காரியத்தை செய்தாங்க. என்னவென்று சொன்னால், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து கர்த்தருக்கு முன்பதாக அவள் ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இரவும் பகலும் அவள் தேவாலயத்தை விட்டு பிரியவில்லை. இரவும் பகலும் அவள் ஜெபத்தை நிறுத்தவில்லை. இரவும் பகலும் ஆராதனை செய்வதை அவள் நிறுத்தவில்லை.
அப்போ இரவும் பகலும் ஒரு தேவ பிள்ளை ஆலயத்தை விட்டு நீங்காமல், இரவும் பகலும் ஜெபத்தை நிறுத்தாமல், இரவும் பகலும் 84 வயதிலும் இரவும் பகலும் அவள் ஆராதனை செய்து கொண்டிருந்தபடியால் அங்கே நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த 8வது நாளிலே அந்த விருத்தாசேதனம் செய்வதற்காக தேவாலயத்திற்கு கொண்டு போகப்படுகிற பொழுது ஆவியின் ஏவுதலினாலே சிமியோன் என்கிற தேவ மனிதன் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார். அவரிடத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருந்தார், மேசியாவை காணும் முன்னே, கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி, அப்ப கிறிஸ்துவை தன் கரங்களிலே ஏந்தி அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டதென்று சொல்லி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்ப சிமியோன் இயேசு கிறிஸ்துவை அந்த குழந்தையை கரத்தில் எடுத்து அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிற போதுதான் அன்னாலும் அந்த இடத்துல வந்து அந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது 38வது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 38, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது முழு எருசலேமும் முழு தேவ மக்களும் யூதர்களும் அந்த இஸ்ரவேல் மக்களும் மேசியாவின் வருகைக்காக, கிறிஸ்துவின் வருகைக்காக, அவருடைய பிறப்புக்காக காத்திருந்தார்கள். அப்போ அந்த கிறிஸ்துவை அந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அப்போ தேவாலயத்தை விட்டு இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்த அன்னாலும், இரவும் பகலும் ஜெபித்த ஆராதித்த அந்த அன்னாலும் அந்த இடத்துல வந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த சகல ஜனங்களுக்கும் அவரை குறித்து சொன்னால், பேசினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல சிமியோனும் இந்த இடத்துல அன்னாலும் கிறிஸ்துவின் பிறப்புக்காக, மேசியாவின் வருகைக்காக அவங்க காத்திருந்தார்கள் எருசலேமிலே. ஆனால் இந்த இடத்துல அவர்கள் மேசியாவை கண்டார்கள், அவர்கள் கிறிஸ்துவை கண்டார்கள். அப்போ முதலாவதாக இரவும் பகலும் நாம் ஜெபிக்கும் பொழுது, இரவும் பகலும் தேவ சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற பொழுது, இரவும் பகலும் தேவ சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது நம்முடைய காத்திருப்பு வீணாய் போவதில்லை. சிமியோனுடைய காத்திருப்பு வீணாய் போகவில்லை, அன்னாளுடைய காத்திருப்பும் வீணாய் போகவில்லை. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 2 பேருமே அந்த மேசியாவை பார்க்கிறாங்க, கிறிஸ்துவை பார்க்கிறாங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை பார்க்கிறாங்க. அந்த எருசலேம் எந்த மீட்புக்காக காத்திருந்ததோ, ஜனங்கள் எந்த மீட்பற்காக காத்திருந்தார்களோ அவர்களை கண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இரவும் பகலும் அன்னாள் தேவாலயத்தை விட்டு விலகாமல் ஜெபித்து ஆராதித்து கொண்டிருந்த அன்னாளுக்கு காத்திருப்பு வீணாய் போகவில்லை என்று வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சோதனைக்குட்படாமல் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் எந்த நேரமும் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமா உங்கள் காத்திருப்பு வீணாய் போவதில்லை. இந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் அதிக நாட்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த காத்திருப்பு நிச்சயமாய் வீண் போவதில்லை. அந்த காரியங்கள் உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எதெல்லாம் நம்ம இரவும் பகலும் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 3வது வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். இரவும் பகலும் கண்ணீர் சிந்துகிற ஒரு அனுபவம், தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிற ஒரு அனுபவம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவர் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறார், தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். அப்போ அந்த 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். 3ஆம் வசனத்திலே அவர் தேவ சமூகத்தின் மீதும் தேவன் மீதும் அதிக விசுவாசம், நம்பிக்கை வைத்திருந்தபடியால் அவர்களுடைய சத்துருக்கள், அவருடைய ஜனங்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாய், எப்போ பார்த்தாலும் தேவ சமூகம் என்று சொல்லுகிறாய், எப்போ பார்த்தாலும் ஜெபம் என்று சொல்லுகிறாய், ஏன் உனக்கு அற்புதம் நடக்கவில்லை, ஏன் உனக்கு அதிசயம் நடக்கவில்லை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் எங்கே, ஜெபிக்கிற உன் தேவன் எங்கே, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவரை குறித்து அவங்க கேள்வி எழுப்புகிற பொழுது அந்த இடத்துல தேவ மனிதனாகி தாவீது இரவும் பகலும் கண்ணீர் சிந்துகிற ஒரு அனுபவம், தேவ சமூகத்தில் இரவும் பகலும் கண்ணீர் சிந்துகிற அனுபவம். அப்போ தாவீது இரவும் பகலும் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிற பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 43:8 சொல்லப்படுகிறது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இரவும் பகலும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்த தாவீதுக்கு ஆண்டவர் கிருபையை அளவில்லாமல் கட்டளையிட்டார்.
கிருபையை அளவில்லாமல் கட்டளையிட்டார். வேதத்தில் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல தாவீதை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று ஆண்டவர் திட்டமாக சொன்னார். அப்ப சவுலை விட்டு கிருபையை விலக்கினது போல ஏன் தாவீதை விட்டு அவர் கிருபையை விலக்க விரும்பவில்லை என்று சொன்னால், அந்த கிருபை சாதாரணமாக பெற்றுக்கொண்டதல்ல, தேவ சமூகத்தில் இரவும் பகலாக காத்திருந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு கிருபையாக இருக்கிறபடியால் அந்த கிருபையை ஒரு நாளும் தேவன் விலக்க விரும்பவில்லை. அப்ப என் கண்பானவர்களே, அன்னாள் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தபடியால் அவள் காத்திருப்பு வீணாய் போகவில்லை. அவள் மேசியாவை, சிமியோன் மேசியாவை கண்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். காத்திருப்பு வீணாய் போகவில்லை. தாவீது இரவும் பகலும் தேவ சமூகத்திலே கண்ணீர் சிந்தினபடியால் ஸ்தோத்திரம், அதற்கேற்ற கிருபையை தேவன் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று நம்ம வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது இரவும் பகலும் நடந்த ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்திருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே நெகேமியாவை குறித்து, தேவ மனிதனாகிய நெகேமியாவை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் மக்களுக்காக, இஸ்ரவேல் புத்திரருக்காக தேவ சமூகத்தில் இரவும் பகலும் மன்றாடினார். ஸ்தோத்திரம், எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதற்காகவும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் இஸ்ரவேல் மக்களுடைய, இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட அந்த எருசலேமிலே அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் மன்றாடினதாக வேதத்திலே படிக்கிறோம். அப்போ நெகேமியாவுக்கு எந்த குறையும் இல்லை. ராஜாவின் அரண்மனைக்குள் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டது, தன்னுடைய தேசம் தீக்கரையாக்கப்பட்ட அந்த அனுபவங்களை படிக்கும்போது அவர் கேள்விப்படுகிற பொழுது இரவும் பகலும் தேவ சமூகத்திலே மன்றாடினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நெகேமியா இரவும் பகலும் தேவ சமூகத்திலே மன்றாடினபடியால், தன் தேசத்துக்காக, தன் மக்களுக்காக, அலங்கத்திற்காக அவர் மன்றாடினபடியால் நெகேமியா 2 அதிகாரம் 20 சொல்லுகிறது, அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்காக காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்னார். அப்போ மூன்றாவதாக நெகேமியா என்கிற தேவ மனிதன் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்த பொழுது பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். அப்போ மூன்றாவது, இந்த இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்திற்குள், ஒரு அனுபவத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை வருமானால், நம்முடைய ஜீவிதத்தில் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் வரும் என்று சொன்னால், நெகேமியாவுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணின தேவன் உங்கள் காரியங்களையும் கைகூடி வரப்பண்ணுவார். உங்களுக்காக படுகிற பிரயாசத்தினுடைய காரியங்கள், உங்கள் குடும்பத்திற்காக பிரயாசப்படுகிற காரியங்கள், உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவார். அப்போது ஸ்தோத்திரம், அன்னாளுடைய இரவும் பகலும் அவள் ஜெபித்த அந்த ஜெபம் காத்திருப்பு வீணாய் போகவில்லை என்று வேதத்தில் படித்தோம். தாவீது இரவும் பகலும் கண்ணீர் சிந்தனபடியால் கிருபையை விலக்கவில்லை. நெகேமியா இரவும் பகலும் மன்றாடி ஜெபித்ததனாலே பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாலாவதாக மத்தேயு 4 அதிகாரத்திலே 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 4 அதிகாரத்திலே 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் எடுத்து இரவும் பகலும் வனாந்தரத்திலே காத்திருந்து பிதாவின் சமூகத்திலே ஜெபித்தார் என்று நம்ம வேதத்திலே படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் என்ன செய்தார் என்று படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்து ஜெபம் பண்ணினார். அவருக்கு ஸ்தோத்திரம் பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்க வகை தேடுகிறான். ஆனால் ஆண்டவரோ வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்கிறார். கடைசியில் நடந்த காரியம் லூக்கா 4 அதிகாரம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து பிதாவின் சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பிசாசு அந்த இடத்திலே வந்து அவரை சோதித்தான், அவரை பரிசோதித்தான், அவரை வேதனைப்படுத்தினான்.
அவரை விசுவாசத்தை பரிசோதித்து பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு ஜெயிக்க ஆரம்பித்த உடனே பிசாசானவன், சத்துருவானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று நம் வேதத்திலே படிக்கிறோம். அவரை விட்டு விலகி போனான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப நான்காவதாக இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்ததனாலே சத்துருவை அவர் மேற்கொண்டார், பிசாசானவனை மேற்கொண்டார். அவர் ஜெபித்த இயேசு கிறிஸ்துவை சத்துருவினால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப நம் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம், ஒரு அனுபவத்திற்குள் நாம் வருவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாளிலே, நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு நாளும் சத்துரு ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இடம் தர மாட்டார். சத்துரு நிச்சயமாக உங்களை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாக பலப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக இரவும் பகலும் நடந்த ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது, யாத்திரைகாமம் 25ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது, 25ஆம் அதிகாரத்தில் அங்கே 24ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் சொல்லுகிறது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவ மனிதனாகிய மோசே ஒரு மலையின் மேல் போய், சீனாய் மலையிலே போய் 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபித்து இரவும் பகலும் அந்த மலையிலே காத்திருக்கிறார். இரவும் பகலும் அந்த மலையிலே அவர் தரித்திருக்கிறார். அப்படி தரித்திருந்த பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யாத்திரைகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசையை நோக்கி பேச ஆரம்பித்தார். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இரவும் பகலாக மோசே செய்த ஒரு காரியம். அவர் தேவ சமூகத்திலே ஒரு மலையிலே உபவாசித்து ஜெபித்த பொழுது, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த மோசே தேவ சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அநேகருக்கு ஆவியானவருடைய சத்தத்தை, அநேகருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு மிகுந்த விருப்பம். அப்போ அந்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு சின்ன சின்ன ஜெபங்கள் எல்லாம் பத்தாது. ஸ்தோத்திரம். சிறிய ஜெபங்கள் நமக்கு பத்தாது. தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய், நீண்ட நேரங்களாய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அப்போ மோசே இரவும் பகலா 40 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த பொழுது, மலையிலே காத்திருந்த பொழுது, தேவ சமூகத்தில் அமர்ந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் பெற்றுக்கொண்டார். தேவ சத்தத்தை கேட்டார் என்று நம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் அந்த இரவும் பகலும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து வருகிறோம். இரவும் பகலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் வருகிற பொழுது நம்முடைய காதுகள், ஸ்தோத்திரம், தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இரவும் பகலும் நடக்கிற ஒரு காரியம், யாத்திரைகாமம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யாத்திரைகாமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 28வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து அங்கே 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அதே போல 28ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளிலே எழுதினான். மோசே சாட்சி பலகையில் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ 6வதாக தேவ மனிதனாகிய மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தரோடு இருந்தான் என்று படிக்கிறோம். நம்ம முந்தின குறிப்பில் பார்த்தோம், இரவும் பகலும் 40 நாள் மலையில காத்திருந்தபடியால் தேவ சத்தத்தை கேட்டார் என்று படித்தோம். இப்போ இந்த இடத்துல படிக்கும் பொழுது, இரவும் பகலும் 40 நாட்கள் தேவனோடு இருந்தார். மோசே கர்த்தரோடு இசைந்திருந்தான், தேவ சமூகத்திலே காத்திருந்தான். அவன் கர்த்தரோடு இருந்தபடியால், ஆண்டவர் அவரோடு பேசிக்கொண்டே இருந்தபடியால், மோசையோடு பேசிக்கொண்டே இருந்தபடியால், மோசே தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ மோசையினுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாய் இருந்தது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவ்வளவு சாதாரணமானவர் அல்ல. அவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஜீவிதத்தை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அன்னாள் இரவும் பகலும் ஆராதித்து ஜெபித்தபடியால் அவள் காத்திருப்பு வீணாய் போகவில்லை. இரவும் பகலும் தாவீது கண்ணீர் விட்டபடியால் கிருபையை கர்த்தர் விலக்கவில்லை. இரவும் பகலும் ஸ்தோத்திரம் நெகேமியா மன்றாடினபடியால் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். இயேசு இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்ததனாலே சத்துருவை அந்த இடத்துல அவர் மேற்கொண்டார். இரவும் பகலும் மோசே 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவ சத்தம் கேட்டார்.
இரவும் பகலும் மோசே 40 நாட்கள் கர்த்தரோடு இருந்தபடியால் அவருடைய முகம் பிரகாசித்தது, வாழ்க்கை பிரகாசித்தது, ஊழியம் பிரகாசித்தது என்று நம் வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரவும் பகலும் தேவ சமூகத்திலே இப்படி நம்ம கேட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் காத்திருக்கிற அனுபவத்துக்குள் வருகிற பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சொந்தமாவதாக. இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. ஆவிக்குரிய ஆழங்களுக்குள் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக நன்றி. இரவும் பகலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே அப்போ நாங்கள் தியானித்து வருகிறோம். அந்நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவரே, அவளுடைய காத்திருப்பு வீணாய் போகவில்லை. இவ்விதமாய் யாரெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாங்களோ அவங்க காத்திருப்பு வீணாய் போகாதபடி அற்புதம் செய்யும். தேவ சத்தத்தை கேட்க பண்ணும் ஆண்டவரே. முகத்தை, வாழ்க்கையை, குடும்பத்தை, ஊழியத்தை கர்த்தாவை பிரகாசிக்க பண்ணும். சத்துருவை மேற்கொள்ள கர்த்தாவை உதவி செய்யும். அப்போ 5 நிமிடம் 10 நிமிடம் ஜெபிக்கிற அனுபவங்கள் அல்ல, இரவினிலும் பகலினிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் தேவனாகிய கர்த்தரங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ இந்த பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டோம், சத்தியத்தை கேட்டோம். யாரெல்லாம் இரவும் பகலும் தேவனை ஆராதித்தார்களோ, துதித்தார்களோ, ஜெபித்தார்களோ, சத்தம் கேட்டார்களோ அந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் உண்டாகும்படி, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் மனதார ஜெபிக்கிறேன். வியாதி, பலகீனம், சுகவீனங்கள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும், மன வருத்தங்கள் மாறட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை காட் பிளஸ் யூ.